இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். கோணலானதை நேராக்க கூடாது, குறைவானதை எண்ணி முடியாதுன்னு சாலமோன் ராஜா அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். முந்தின வசனத்தில் சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார், ஆனால் அவனோ தனக்கு அநேக உபாய தந்திரங்களை ஏற்படுத்தி கொண்டான். மனிதனுடைய பிரயாசம் பயனற்றதாக இருக்கிறது. மனிதனுடைய நிலையை குறித்ததில் பல கோணலானவைகளும் தவறானவைகளும் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களில் தன்னுடைய முயற்சினால் அவனால் அதை சரி செய்து கொள்ள முடியாது. தேவன் கோணலாக்கினதை சரி செய்ய அவனால் முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் குறுக்கிட்டு அவர்கள் போகிற பாதையை கர்த்தர் செவ்வைப்படுத்துகிற தேவனாக காணப்படுகிறார். நமக்கு முன் சென்று நம்முடைய காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி நம்முடைய கோணலான பாதைகளை எல்லாம் கர்த்தர் சரி செய்கிற தேவனாக காணப்படுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 42வது அதிகாரத்தில் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியான பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செம்மையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குருடர்களால் தாங்கள் போக வேண்டிய பாதையில் சரியாக செல்ல முடியாது. அப்படிப்பட்ட குருடர்களுக்கு கர்த்தர் வழிநடத்துகிற தேவனாக அவர்களுக்கு முன் சென்று இருளை வெளிச்சமும் கோணலை செம்மையுமாக்கி அவர்களுடைய கரத்தை பிடித்து கர்த்தர் வழி நடத்தி அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து அவர்களை கைவிடாதபடி கர்த்தர் காக்கிற தேவனாக காணப்படுகிறார். நமக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன், நமக்கு முன் சென்று காரியங்களை ஒழுங்குபடுத்துகிற தேவனாக கர்த்தர் காணப்படுகிறார். அநேக அக்கிரமக்காரர்கள் நீதியை தேடாமல் சத்தியத்தின்படி வழக்காடாதபடி சமாதானத்தின் வழியை அறியாமல் இருக்கிற மக்கள் தங்களுடைய பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட கோணலாக்கி கொண்டவர்கள் காப்பாற்ற முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, கோணலும் மாறுபாடான இந்த சந்ததியில் நடுவில் நம்ம குற்றமற்றவர்களாக மாசற்றவர்களாக இருக்கணும்னு நம்முடைய தேவன் நம்மிடம்ல எதிர்பார்க்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, நீங்கள் கோணலாக்கினதை மனுஷனாலே சரி செய்ய முடியாது. ஆனால் எங்களுடைய வழிகளுக்கு நீங்கள் முன் சென்று எங்களுடைய கோணலான பாதைகளை எல்லாம் கர்த்தர் நீங்கள் செவ்வையாக்க உம்மாலே ஆகும். உடைய பிரசன்னம் எங்களுக்கு முன் சென்று காரியங்களை ஒழுங்குபடுத்துகிற தயவிற்காக நன்றி. குருடர்களை அவர்கள் அறியாத பாதையிலே நடத்தி சென்று கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குகிற தேவன் நீங்கள். உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த கோணலும் மாறுபாடான சந்ததியில் குற்றமற்றவர்களாக மாசற்றவர்களாக உம்முடைய பிள்ளைகளாக பரிசுத்தவான்களாக நாங்கள் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.